விவஸ் இது ஹுண்டை i10 2014 IRD2 engine. ஒன் ஆஃப் த கஸ்டமருக்காக இது நம்ம எவால்யூஷன் பண்ண போகிறோம். இந்த கஸ்டமருக்கு ஏற்கனவே கிட் வந்து எவால்யூஷன் பண்ணினேன். இன்ஃபேக்ட் அந்த கிட் வந்து அந்த வண்டியோட கண்டிஷன் கரெக்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிட் வந்து அவருக்கு சரியான சூட்டபுளான வண்டி கிடையாது. அவர் கூட டிஸ்கஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். தென் ஐ ரெக்கமெண்டட் i10 பெஸ்ட்டாக இருக்குன்னு. ஏன்னா அவர் பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இந்த i10 மேட்ச் ஆச்சு. ஸோ இப்போ ஒன்லி திங் இஸ் இயர் மட்டும் டிஃப்ரெண்ட். அது 2017 தானே சார்? அது கிட் 2017, இது 2014. பட்ஜெட் ஆல்மோஸ்ட் சேமு. ஆனால் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக சூட் ஆகாதுன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அவரோட பேசணுன்னு அவரும் ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அவருக்காக தான் நம்ம இந்த வண்டியை எவால்யூஷன் பண்ணுறோம். வண்டி நல்லா ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துலாம் வண்டி எப்படி இருக்குன்னு. வண்டி பிக்கப்லாம் சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன் நல்லா சப்போர்ட் பண்ணுது. சஸ்பென்ஷன் கம்ப்ளீட்லி ஓகே. ஸோ பிரேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. பிக்கப் சூப்பராக இருக்குது. ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்குது. ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. வண்டியை நல்ல கான்ஃபிடண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஆக்சிலேட் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி கஸ்டமர் எனக்கு வந்து கிட் கொடுத்து எவாலுவேட் பண்ண சொல்லியிருந்தாரு. இதே ட்ராக்கில் தான் நான் கிட்டையும் நான் எவாலுவேஷன் பண்ணினேன். ஸோ இப்போ கஸ்டமர்கிட்ட கேட்கலாம். நான் என்னுடைய ஃபீட்பேக்கை தாண்டி கஸ்டமர் பின்னாடி உட்காந்துட்ருக்காரு. ஸோ அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, கிட் ஓட்டும் போது அவர் எப்படி ஃபீல் பண்ணார், இதே i10 ஓட்டும் போது எப்படி ஃபீல் பண்ணாரு பார்ப்போம். கேட்கலாம். சார் சொல்லுங்கள், நான் இதே ட்ராக்கில் 2 வண்டி ஓட்டினேன். நான் ஆக்சுவலாக கிட்டு வந்து ஆக்சுவலி பெஸ்ட்டுன்னு பார்த்த. பட் ஆனால் என்னோட ஹைட்டுக்கு அது செட் ஆக நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது i10 உட்காந்ததுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஐ கேன் ஃபீல். ஏன்னா அந்த பிக்கப்புக்கும் இதுக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சது. ஓகே, எனக்கு தெரிஞ்சது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான் எனக்கு இது. ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் லேர்னர்னு. சரியா? லேர்னருக்கு நீங்கள் பாருங்கள், கிட்ல வந்து நீங்கள் செகண்ட் கியர் போட்டு எந்த காரணத்திலும் மூவ் பண்ண முடியாது வண்டியை ஸ்டேஷன்லேருந்து. இப்போ நான் செகண்ட் கியர் போட்டு வண்டியை நான் மூவ் பண்ணுறேன் ஸ்டேஷன்லேருந்து. ஜஸ்ட் நான் கிளச்சில் தான் கால் எடுக்கிறேன். ஆக்சிடென்ட் கொடுக்கவே இல்லை. வண்டி பாருங்கள், நம்ம 5 பேர் இருக்கோம். ஸோ கஸ்டமர் அவரோட பேரண்ட்ஸோடு சேர்த்து பின்னாடி 3 பேர், நாங்கள் 2 பேர். இன்ஃபேக்ட் நான் இந்த டீலருக்கு தேங்க்ஸ் சொன்னோம். டீலர் ரெப்ரசன்ட் தான் வீடியோ எடுத்துருக்காரு. ஸோ இந்த டீலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன ரீசன்னா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, போகிறதுக்கு வரதுக்கு. இன்ஃபேக்ட் பாருங்களேன், அவர் வீடியோவே எடுக்கிறாரு. எத்தனை டீலர்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராட் அந்த அதாவது டாலரபிள் பிஹேவியர்லாம் இருக்கும். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஸ் டு ஹிம். இப்போ பாருங்க சார், செகண்ட் கியரில் தான் மூவ் பண்ணேன் நான். கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த வண்டியை நீங்கள் செகண்ட் கியரில் மூவே பண்ண முடியாது. கிட்ட பாருங்கள், செகண்ட் கியர் தான் அது. நான் வந்து ஆக்சிலேட்டரே கொடுக்கல, கிளச்சு மட்டும் தான் மெதுவாக விடுறேன். அப்போ உங்களுக்கு எந்த காரணத்துக்கு கொண்டும் ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து நீ மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபே ஆகாது. அப்போ வந்து ஒரு நியூ லேர்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்டனே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டி மூவ் பண்ணுறது தான் பயங்கர பேர்டனு. உங்களுக்கு அந்த டிராஃபிக்லேயோ இல்லாட்டி ஸ்பீட் பிரேக்லையோ உங்களால் ஏற்றி இறக்கும் போது ரொம்ப சிரமப்படுவீங்க, ரொம்ப ஆஃப் ஆகிடும். அதனாலேயே உங்களுக்கு நிறைய சில டைம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்குனா வாய்ப்பு உண்டு. இப்போ இது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி அதில் என்ஜின் ஆஃப் ஆகிடும். கிளச்சை ஃபாஸ்ட்டாக விட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு என்ஜினை. சரிங்களா? இந்த பிரச்சனைலாம் இருக்கும். அதெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. ஓகே, அது போக உங்களுக்கு அந்த வண்டியில் பார்த்தா தெரியும், உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் நல்லாவே வந்துருக்கும். உங்களுக்கு நீங்கள் வண்டி ஓட்டும் போதே ஈவன் நான் அந்த வண்டியில் வந்து கம்மியாக தான், இதை விட ஸ்பீட் கம்மியாக தான் ஓட்டினேன். ஆனால் அதுக்குமே உங்களுக்கு உள்ள ஃபீல் ஆகிருக்கும் அந்த வைப்ரேஷன்ஸு. சரிங்களா? இது வந்து நான் வந்து அதை விட ஸ்பீடாக ஓட்டியிருக்கேன் நான் இந்த ட்ராக்ல. ரொம்ப ரஃப்பான ரோடு இது. இதுலேயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டினேன். அதில் மிஞ்சி போனால் ஒரு 55 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் ஓட்டியிருப்பேன். இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் 60 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 80 கிலோமீட்டர்ஸ் நான் ரீச் பண்ணிட்டேன். பிரேக் அதில் சரி கிடையாது. இதில் பிரேக் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த வண்டி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிட்டிக்கும் நல்லாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் ஹைவேஸ் போகும்போது உங்களுக்கு நீங்கள் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். அந்த வண்டியெலாம் நீங்கள் ஹைவேஸில் எடுத்துகிட்டே போக முடியாது. இந்த வண்டியை நீங்கள் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் 120 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஓட்டலாம். அந்த வண்டியெலாம் நீங்கள் 120 கிலோமீட்டர் நினச்சிலாம் பார்க்க முடியாது. அகைன் இந்த இன்ஜின்லாம் நல்ல ப்ரூவன் இன்ஜின் உங்களுக்கு. அதே ஸ்பேர் பார்ட்ஸும் உங்களுக்கு நல்லா ரெடிலி அவைலபிளாக கிடைக்கும். சர்வீஸ் மெயின்டெனன்ஸும் பண்ணலாம் ஈஸியாக உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா i10 வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சாய்ஸு. பர்டிகுலராக இந்த வண்டி 16,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ரொம்ப ப்ரெசைஸாக சொல்லப்போனால் 15,953 சிங்கிள் ஓனரு. நீங்கள் கிட் வாங்குறதுக்கு பதிலாக இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஆக்சுவலி கிட் வந்து 2 ஓனர் கரெக்டுங்களா? 2 ஓனரு
எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிச்சது? 40,000 ஓடிந்தது. டயர் எல்லாமே மாற்றிருந்தது அது எல்லாமே. ஸோ அதுவும் அந்த டயர் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல வெல் பிராண்டட் டயர் கிடையாது. அந்த ஆங்கிள்லாம் பார்க்கும்போது இந்த வண்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸு. ஸோ கஸ்டமருக்கு நான் இங்கேயே சொல்லிடுறேன், இந்த டீலரை பொறுத்தவரையில் வந்து இவங்க வந்து ரேட்டு கம்மி பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க, நெகோஷியேட்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த டீலருக்கு போது நான் பேசுகிறேன். இந்த கார் பெர்ஃபெக்ட்லி ஓகே சார். சரிங்களா? இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கிங்க. ஓகே. அது இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில வாரண்டிலாம் கொடுக்குறாங்க, சப்போர்ட்லாம் தராங்க. ஸோ ஐம் கம்ப்ளீட்லி ஓகே. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டோட கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் பெஸ்ட் சாய்ஸ். அது வாங்கினீங்கன்னா நீங்கள் காரை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் சிரமப்படுவீங்க. லேர்ன் பண்ணதுக்கப்புறமும் அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா வாங்கணும் இருக்கும். ஏன்னா எங்கேயுமே ஓட்ட முடியாது. நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதும் கஷ்டம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் கியரை போட்டு ஆட்டி வண்டி எடுக்கிறதுக்கும் சிரமம். ஹைவேஸ்லேயும் உங்களால் அந்த வண்டியை நல்லா ஸ்மூத்தாக ஓட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது உங்களுக்கு நல்ல சாய்ஸு. இந்த வண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் இல்லை, நீங்கள் வந்து இதோட ப்ரீமியம் கார், பெஸ்ட்டு கார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக, அதாவது உங்களுடைய ஃபினான்ஷியல் பெருசாகிற வரைக்கும் இது உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். யூ வில் பி மச் கம்ஃபர்டபுள். நீங்கள் அவசரமாக வேறு ஒரு காருக்கு போகணுங்கிற ஒரு அர்ஜென்சிலாம் இருக்காது. ஏன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகி போகிற மாதிரிலாம் இருக்காது. இது நீங்கள் நல்லா ஒரு ப்ரீமியம் கார் போகிற வரைக்கும் இது உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இருக்கா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நீங்கள் கேட்குறதுக்கு? வேறு எதுவும் இல்லை. ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? ஓகே சார். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறவர் நம்ம டீலரோட ரெப்ரஸன்டேட்டிவ். இவர் தான் சார், நம்மளுடைய கஸ்டமரு. இவருக்காக தான் இந்த காரை நம்ம எவாலுவேஷன் பண்ணினோம். QT தான் வந்து ஃபஸ்ட்டு எவாலுவேஷன் பண்ணினோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன் QT வேண்டாம் சார், நீங்கள் i10 போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் i10 ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தேன், ஆனால் அது நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, QT தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ i10 மாற்றிட்டாரு. இப்போ அவர்கிட்ட கேட்கலாம், QT ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் விட்டுட்டாரு, இப்போ i10 தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்போ i10 அவர் கம்ப்ளீட்டாக அவருக்கு ரெக்ரூட்மெண்ட் மீட் ஆகிடுச்சா, என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு சார் நீங்கள் சொல்லுங்கள். ஓவராலாக சென்னை கார்டெக்கோட சர்வீஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? நீங்கள் ஏன் QTலேருந்து i10 மாட்டீங்க? இது ரெண்டுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிக்கணும் சார். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு காரு டிசைட் பண்ணது எனக்கு அந்த மாடல் பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் டிசைட் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக நான் காரை பண்ணி. ஸோ எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு தான் அதில் சஜஸ்ட் பண்ணாங்க. சென்னை கார்ஸ் வந்து அவங்க ப்ரீவியஸ்லி அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதை சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ கூப்பிட்ட சார் வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ என்னோட ரெக்யர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ எனக்கு அந்த வண்டி செட் ஆகாதுங்கிறத தெளிவாக சொன்னார். ப்ளஸ் எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் ட்ரையல் பண்ணும்போது எனக்கு அது புரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, இது அந்த வண்டி நம்மளுக்கு செட் ஆகாது புரிஞ்சிருச்சு. பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு மீன்ஸ் புரிஞ்சது என்னோட அந்த ட்ரையலே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இது செட் ஆகுது. அந்த விதத்தில் இவங்க பெஸ்ட்டு சர்வீஸ் எனக்கு பெஸ்ட்டாக. ஆக்சுவலி நான் ட்ரையல் பண்ணும்போது உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு வந்து ஃபிசிக்கலாக உங்களுக்கு கன்வே பண்ண முடியுங்கிறதா ட்ரை பண்ணேன். அதனால தான் நான் செகண்ட் இயர் போகல. எனக்கு அந்த ட்ரையல் பார்க்கும்போதே எனக்கு எங்கே ப்ராப்ளம்ங்கிறது புரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ அதே எனக்கு ஓகே ஃபைன், அதில் பிரச்சனை இருக்குது, எனக்கு செட் ஆகாது. வண்டி ஒரு நல்லா போட்டால் எனக்கு செட் ஆகாதுங்கிறத எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சது ரொம்ப. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது, நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷனாக வந்தீங்க. என்ன கார் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுல பட்ஜெட்லேருந்து ஆரம்பித்து என்ன கார் வேணுங்கிறதுல ரொம்ப ப்ரிப்பேராக தான் வந்தீங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் இப்போ சேஞ்ச் ஓவர் பண்ணீங்க இல்லையா, என்ன கான்ஃபிடென்ட் உங்களுக்கு? கான்ஃபிடென்ட் கொடுத்ததுக்கு எனக்கு டிசிஷன் எடுக்க கான்ஃபிடென்ட் கொடுத்தது டெக்னிக்கலாக அந்த வண்டி வந்து யாருக்கு சூட் ஆகும், எந்த இடத்துல வந்து இது லேகிங் இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே ஃபைன், இது நம்மளுக்கு சூட் ஆகாது. அந்த டெக்னிக்கலாக வந்து புரிய மீன்ஸ் அந்த கியர் ஷிஃப்ட்டில் இருக்கிற பிரச்சனைகள், அது எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வந்து பின்னாடி எனக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்குங்கிறது எனக்கு அது புரிஞ்சிருச்சு. ஓகே, இது நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்காது, டிசப்பாயின்மெண்ட் ஆகுங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஸோ தட்ஸ் வை ஐ சேஞ்ச். ஓகே சார், அதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சொன்னோம்னா ரியலாக இந்த i10 நல்லா இருக்குது சார். ஓகே அண்ட் பர்ஃபெக்ட்லி. இல்லை உண்மையிலே எனக்கு டீலரும் இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பாங்கங்கிறது நான் இது வரைக்கும் 2-3 டீலர்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு அவங்க ரெஸ்பான்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வாங்கினா வாங்கலடா போங்கிற மாதிரி தான். பட் ஆனால் இவங்க எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுறாங்க. நான் தேடினதில் சிட்டியில் இவங்க ரொம்ப பெஸ்ட். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ சார். கிரேட் சார். தேங்க்யூ மேம் சார். தேங்க்ஸ் சார்.